ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதாரவரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சால் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நமக்கு வருகின்ற 23ஆம் தேதி நம்முடைய சட்டசபை தேர்தல் வருகின்றது. தேர்தல் நம்முடைய முக்கிய கடமை. நாம் அனைவரும் தவறாது வாக்களிப்பது. வாக்களிப்பது நமது உரிமை, நமது கடமை. நம்முடைய வாக்குகள் தான் நம்முடைய நாடு வளம் பெற வழிவகுக்கும். எனவே நாம் அனைவரும் கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம்மை சார்ந்தவர்கள், நமது ஊரில் உள்ளவர்கள் அனைவரையும் வாக்களிப்பதற்கு ஏற்பாடு செய்வதும் நமது கடமை. அதை நாம் 23ஆம் தேதி காலை வாக்களிப்பு தொடங்குவதிலிருந்து மாலை வாக்களிப்பு முடியும் வரை இதில் கவனமாக இருந்து யார் யார் வாக்களித்திருக்கிறார்கள், யார் வாக்களிக்கவில்லை என்பதை கவனித்து அனைவரையும் வாக்களிக்க வேண்டும். 100% வாக்களிக்க வைப்பது நம்முடைய கடமை. அதோடு யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது முக்கியம். நம்முடைய வாக்களிக்கும்போது நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நம்முடைய பாரத நாடு வளம் பெற வளர்ச்சி பெற, தமிழ்நாடு வளம் பெற வளர்ச்சி பெற, ஹிந்து மதம் பாதுகாக்கப்பட யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லது என்பதை சிந்தித்து நாம் வாக்களிக்க வேண்டும். அந்த சிந்தனை நமக்கு சரியாக இருக்க வேண்டும். யார் வந்தால் நாம் சிறப்படைவோம், ஹிந்து மதம், ஹிந்து மக்கள் பாதுகாக்கப்படுவர், நாடு வளம் பெறும் என்பதை கவனத்தில் கொண்டு வாக்களிக்க வேண்டும். இப்பொழுது ஒரு அலை வீசிக்கொண்டிருக்கிறது என்று கூறுகிறார்கள். மாணவர்கள், இளைஞர்கள் மத்தியில் ஒரு அலை திடீரென வீசிக்கொண்டிருக்கிறது. திடீரென இல்லை, இது எல்லா காலத்திலையும் உள்ளது தான். சினிமாவை பார்த்து ஏமாறுவது, சினிமா நடிகர்களை பார்த்து ஏமாறுவது அப்படி சொல்லி. நடிகர்கள் படத்தில் நடிப்பதை வைத்து நாம் அவர்களை எடை போடக்கூடாது. முன்னாடியெல்லாம் கதாநாயகனாக நடிக்கிறவரை ரொம்ப வெளியில் அவரை ரொம்ப பாராட்டுறவர் பெரியவர் அப்படி சொல்கிறது, வில்லனாக நடிக்கிறவரை அவர் ஆள் சரியில்லை அப்படின்னு நினைக்கிறது, இது சாதாரண வழக்கத்தில் பொதுமக்கள்கிட்ட இருக்கு. முன்னாடி சொல்லுவாங்க, நம்பியார் ரொம்ப நல்ல ஆளானால் கூட அவர் வில்லனாக நடித்ததுனால அவரை கண்டா எல்லோரும் பயந்து ஓடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி அவனை மயங்கக்கூடாது. அது பழைய காலத்தில் அது இருந்தது, மக்களுக்கு தெரியாது. ஆனால் இன்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லாருடைய கையிலையும் நமக்கு அலைபேசி இருக்கின்றது. எனவே நாம் நாட்டு நடப்பு, நாட்டினுடைய விவரமும் ஒவ்வொருவர் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பற்றி நமக்கு நன்றாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இளைஞர்கள், இளைஞிகள், மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும். திரைப்படத்தில் வருவதை பார்த்து அல்லது இந்த தொலைக்காட்சியில் வருவதை பார்த்து ஏமாந்து விடக்கூடாது. நாம் நன்றாக சிந்திக்க வேண்டும், யார் வந்தால் நமக்கு நல்லது என்று. நாம் வேலை செய்கிறது எல்லோரும் நினைக்கிறாங்க, நாம் வேலை செய்கிறது ஏதாவது ஒரு தனிப்பட்ட ஆளுக்கு வேண்டி அப்படின்னு இல்லை. நம்ம தனிப்பட்ட ஆளெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது. யார் வேட்பாளருங்கிறத விட, எந்த கட்சியிலேருந்து வேட்பாளருங்கிறத விட, யார் ஆட்சிக்கு வந்தால் நம்முடைய நாட்டிற்கு நல்லது, ஹிந்து மதத்திற்கு, இந்து மக்களுக்கு பாதுகாப்பு, நம்முடைய ஆலயங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், இதையெல்லாம் சிந்தனை பண்ணி நாம் வாக்களிக்க வேண்டும். எனவே அந்த சிந்தனையோடு நாம் ஒவ்வொருவரும் வாக்களிக்க வேண்டும். நம்மை சார்ந்தவர்களையும் வாக்களிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். இறைவனுடைய அருள்னால் நாம் நமது கடமையை ஒழுங்காக செய்வதன் மூலம் நாடு வளர்ச்சி பெறவும், ஹிந்து மக்கள் பாதுகாக்கப்படவும் இறைவன் அருள் புரிய பிரார்த்திக்கிறேன். வணக்கம்.